சேலத்தில் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். காதலருடன் சென்ற பெண்ணை காதலன் மற்றும் அவரது நண்பர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் கவரிங் நகைக்காக கொன்றது அம்பலமாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் 43 வயது பெண். இவர் துடைப்பம் எடுத்து சென்று தெருக்களில் விற்பனை செய்து வந்தார். கடந்த 25ஆம் தேதி சிகிச்சைக்காக சேலம் செல்வதாக கணவரிடம் கூறிவிட்டு சென்றவர் வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது கணவர் சேலம் வந்த தனது மனைவியை காணவில்லை என சேலம் டவுன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இந்த புகாரின் பேரில் சேலம் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். விசாரணையின் போது மலர் கொலை செய்யப்பட்டு அவரது உடல் ஏற்காடு அடிவாரத்தில் வீசப்பட்டது கடந்த 29ஆம் தேதி தெரிய வந்தது. இதையடுத்து இந்த கொலை விவகாரம் தொடர்பாக சேலம் மாநகர உதவி ஆணையர் ஹரி சங்கரி தலைமையில் தனிப்படை அமைத்து கொலையாளிகளை காவல்துறையினர் தேடி வந்தனர். ஏற்காடு அடிவார பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்து இது தொடர்பாக கண்ணங்குறிச்சி தாமரை நகரைச் சேர்ந்த ரவுடி கனகராஜ் மற்றும் அவரது கூட்டாளி சக்திவேல் ஆகிய இருவரையும் சேலம் டவுன் போலீசார் நேற்று அதிரடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தாமரை நகரைச் சேர்ந்த ரவுடி கனகராஜ் சரக்கு ஆட்டோவில் பூண்டு, வெங்காயம் ஆகியவற்றை பல்வேறு பகுதிகளுக்கு சென்று விற்பனை செய்து வருபவர். இந்த நிலையில் வியாபாரத்திற்கு செல்லும் போது துடைப்பம் விற்கும் பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டது. கடந்த வாரம் பூண்டு விற்கும் ரவுடி கனகராஜ் அந்த பெண்ணை ஏற்காடு செல்ல அழைத்திருக்கிறார். அதன்படி கடந்த 26ஆம் தேதி சேலம் வந்த பெண்ணை தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு ஏற்காடு அடிவாரம் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதிக்கு சென்று தனிமையில் இருந்துள்ளனர். அந்த நேரத்தில் கனகராஜின் நண்பர் சக்திவேலும் அங்கு வந்துள்ளார். அப்போது கட்டாயப்படுத்தி அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அதன் பின்னர் அந்த பெண் வைத்திருந்த 1500 ரூபாய் பணத்தையும் அவர் அணிந்திருந்த செயினையும் கனகராஜ் மற்றும் சக்திவேல் ஆகியோர் பறித்தனர். அதை கொடுக்க மறுத்த பெண் அவர்களிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் பெண்ணின் கழுத்தை நெரித்துள்ளனர். இதில் அந்த பெண் உயிரிழந்ததால் உடலை ஏற்காடு அடிவார காட்டு பகுதியிலேயே வீசிவிட்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து கொலை செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து பறித்த செயினை விற்க முயன்றபோது அது கவரிங் என தெரிந்து அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து ரவுடி கனகராஜ் மற்றும் சக்திவேல் ஆகிய இருவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் இருவரையும் சிறையில் அடைத்தனர். பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்ததோடு அவரிடமிருந்த கவரிங் நகையை பறிக்கும் முயற்சியில் கொலை செய்த சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.